பிரபடக் உறவுகளுக்கு வணக்கம். தூத்துக்குடி கோவில்பட்டியில அந்த சிறுவன் இறந்து போன கேஸ்ல அக்யூஸ் ரொம்ப நாளா தப்பிச்சு இருந்துட முடியாது. போலீஸ் உடனடியாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நேத்தி நம்ம ஒரு வீடியோல போஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்னும் ஒரு நாளுக்குள்ள அதிகபட்சம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் போலீஸ் இப்போ யார் அக்யூஸ்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் தான் அந்த அக்யூஸ்ட் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுக்காக சரி நம்ம ஒரு பெரிய மூச்சுலாம் இதில் விட முடியாது. அக்யூஸ்ட் யாருன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த அக்யூஸ்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு லாபி, ஒரு ஆட்டோ டிரைவர் அந்த சின்ன பையனை கொண்டுட்டான் அப்படிங்கிறது மட்டும் இந்த விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லாபி இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். ஸோ அது என்ன லாபி அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆட்டோ டிரைவர் இந்த விஷயத்துல எப்படி மாட்டினா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அந்த சின்ன பையன் இறந்து போனால கருப்பசாமி, அவனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்தக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவனுடைய உதட்டுல காயம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவனுடைய ஆசன வாயில காயம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கோணத்துல தான் போலீஸ் விசாரணை அப்படிங்கிறத தொடங்கினாங்க. எப்படி காயம் வந்தது, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு, ஒருவேளை அவனை யாராவது செக்ஷுவலா அபியூஸ் பண்ணி அதை மாதிரி கஷ்டப்படுத்தி கொண்டு இருப்பாங்களா அப்படிங்கிற ஆங்கிள் அந்த விசாரணை அப்படிங்கிறது நடந்தது. அந்த சிறுவன் இருந்த கோவில்பட்டி, காந்தி நகர் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேரை பக்கத்து வீடு, எதிர் வீடு, அந்த தெருவில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே போலீஸ் கூப்பிட்டு போய் விசாரணை அப்படிங்கிறத தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதுல அந்த சிறுவன் வீட்டுக்கு எதிர்த்த வீடுன்னு சொல்றாங்க, இன்னொருத்தவங்க பக்கத்து வீடுன்னு சொல்றாங்க. பட் அந்த 2-3 வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஆட்டோ டிரைவர் கருப்பசாமி. அவன் பேரும் இதுல கருப்பசாமி தான். ஸோ அவனை தொடர்ச்சியா இது மாதிரி ட்ரில் பண்ணி விசாரிக்கிறப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவன் சொல்லக்கூடிய விஷயங்கள், அவன் சொல்லக்கூடிய பதில் மேல போலீஸுக்கே டவுட் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ச்சியா விசாரணை நடத்துறப்போ அவன் நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற விஷயத்த ஒத்துருக்கான். பட் இன்னும் ஃபுல் டீட்டெயில் அப்படிங்கிறது வெளியில வரல. வந்திருக்க வரைக்கும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். காலையில 9ஆம் தேதி காலையில 8:30 மணிலேருந்து 10 மணிக்குள்ளதான் அந்த சிறுவன் அவங்க வீட்டுல இருந்து காணா போயிருக்கான் அப்படிங்கிறது தான் செய்தி. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி வந்துட்டாங்க. 10 மணிக்கு இல்ல, 8:30 மணிக்கு தான் அவங்க அம்மா அந்த பையனை விட்டுட்டு போனாங்க. அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளதான் அந்த பையன் அவங்க வீட்டுல இருந்து மிஸ்ஸிங். ஸோ அந்த டைம்ல இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, அந்த பையன் வீட்டுல தனியா இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட போயிட்டு பேசிட்டு இவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்கான் அப்படிங்கிறது தான் நாம இது வரைக்கும் பாக்குறது. என்ன அப்படின்னா, வரக்கூடிய செய்திகள் எல்லாம் என்ன அப்படின்னா, அவனை ஓரின சேர்க்கைக்கு இவன் பயன்படுத்தி இருக்கான். இந்த ஆட்டோ டிரைவர் கருப்பசாமி அவன் கூட இது மாதிரி செக்ஷுவலா இருந்து அவனை டார்ச்சர் பண்ணி அத மாதிரி இருந்திருக்கான் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் தெரிய வந்திருக்க செய்தி. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் அதான் சொல்லியிருந்தாங்க. அந்த பையன் மூச்சழுத்தம் காரணமாக, மூச்சு விட முடியாம ரொம்ப அழுத்தம் காரணமாக தான் இறந்து போயிருக்கான். அடிச்சோ இல்ல மண்டையில் அடிப்பட்டோ இல்ல உடம்புல அடிப்பட்டோ அப்படி இறக்கல, அழுத்தம் காரணமாக தான் இறந்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இவன் கூப்பிட்டு போய் அந்த சின்ன பையனை ஏதோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறது அந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மொட்டை மாடியில கொண்டு போய் போட்டிருக்கான். இதுதான் இந்த கருப்பசாமி அந்த சின்ன பையனை செஞ்ச விஷயங்கள், அந்த சின்ன பையனுக்கு நடந்த கொடூரம் எல்லாமே. இதுல எப்போ அந்த பையன் இறந்து போனான், எப்போ அந்த மாடிக்கு கூப்பிட்டு போனான். ஏன்னா 10ஆம் தேதி காலையில ஒரு 5 மணிக்கு தான் அந்த பையனோட உடல் அப்படிங்கிறது ஒரு மொட்டை மாடியிலேருந்து கிடைக்குது. பட் இவன் எப்படி அந்த மொட்டை மாடிக்கு கூப்பிட்டு போனான், எப்படி அந்த பாடி இவன் வீட்டுல இத மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். பட் அந்த பாடி எப்படி மொட்டை மாடிக்கு போச்சு, யாருக்கும் தெரியாம எப்படி மொட்டை மாடிக்கு போச்சு அப்படின்னு நிறைய இந்த விஷயம், இவன் சொன்ன பதில்கள்லயே நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ போலீஸ் தொடர்ந்து இந்த கருப்பசாமி கிட்ட விசாரணை அப்படிங்கிறத பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இப்போ அந்த ஆட்டோ டிரைவர், அவன் பேரும் கருப்பசாமி அப்படிங்கிறதுனால குழம்பிடாதீங்க, அந்த ஆட்டோ டிரைவர் கருப்பசாமி ஒரு மெயின் அக்யூஸ் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அவன் இந்த தப்புல ஈடுபட்டிருக்கான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. பட் இதை தாண்டி நம்ம சரி கருப்பசாமியை பிடிச்சிட்டாங்க, இந்த கேஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்லாம் விட்டுட்டு போக முடியாது. கருப்பசாமி இது மாதிரி செஞ்சேன் அப்படின்னு ஒத்துருக்கான், அவ்வளவுதான் நடந்திருக்கு. பட் அதுக்கு பின்னாடி அவன் எப்போ செஞ்சான், ஏன் மேல கொண்டு போனான், எந்த நேரத்துல கொண்டு போனான், இதை தாண்டி அந்த கருப்பசாமி சின்ன பையன் இறந்து போனான்ல, அவங்களுடைய அம்மா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அந்த தெருவில் இல்லீகலா கஞ்சா விற்கிறாங்க, சரக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு எதிராக யாராவது இந்த கருப்பசாமியை, இந்த ஆட்டோ டிரைவர் கருப்பசாமியை தூண்டி விட்டு இதை மாதிரி செய்ய சொன்னாங்களா, இவங்களுக்கு மேல யாராவது இருக்காங்களா, இதை மாதிரி நீ செய்டா, இதை மாதிரி அந்த அவங்க வீட்டுல யாராவது இருக்கிறது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இந்த கருப்பசாமி உண்மையாலும் ஓரின சேர்க்கைக்காக தான் அந்த பையனை கூப்பிட்டு போய் அப்படி செஞ்சு அவன் இறந்து போயிட்டு இதை மாதிரி மேல கொண்டு போய் போட்டானா, இல்ல இந்த ஆட்டோ டிரைவர் கருப்பசாமிக்கு பின்னாடி ஏதாவது ஒரு லாபி இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த கேஸை அந்த பையன் இதை மாதிரி இந்த ஆட்டோ டிரைவர் கருப்பசாமி கொண்டுட்டான் அப்படின்னு நம்ம கடந்து போயிட முடியாது. அந்த தெருவுல
அவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த அந்த குடும்பத்துக்கு எதிராக, அந்த சின்ன பையன் குடும்பத்துக்கு எதிராக அங்க நிறைய பேர் வன்மத்தோட இருந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த கருப்பசாமி மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு நம்ம நம்புறோம் அப்படின்னா அது மிகப்பெரிய தப்பு. இதுக்கு பின்னாடி என்ன லாபி இருக்கு, யாரு இது இவனை பின்னாடி இருந்து யாராவது இதை மாதிரி செய்ய சொன்னாங்களா அப்படிங்கிற விஷயம்லாம் கண்டிப்பா அடுத்தடுத்து விசாரணையில தெரிய வரும். அந்த செயின், அந்த பையன் செயின் போட்டிருந்தான்ல, செயின் மோதிரம், அந்த செயின் மோதிரத்தெல்லாம் இந்த கேஸை வந்து டைவர்ட் பண்றதுக்காக நான் எடுத்தேன் அப்படின்னு அந்த ஆட்டோ டிரைவர் சொல்லியிருக்கான். பட் அதுக்கான வாய்ப்புலாம் கிடையாது. உண்மையாலுமே திருடணும், ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வந்து இதை மாதிரி மோசம் பண்றவனுக்கு அந்த செயினை திருடணும், அந்த மோதிரத்தை திருடணும் அப்படின்னு தோணாதான் என்ன? அதை மாதிரியும் இவன் செஞ்சிருக்கான். பட் இவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒத்துருக்கான். பட் அதுக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இன்னும் மேபி அவன் வந்து டிபார்ட்மெண்ட்ல சொல்லியிருக்கலாம் என்னென்ன நடந்திருக்கு, எனக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு. பட் இன்னும் அந்த நியூஸ் அப்படிங்கிறது வெளியாகல. ஸோ பார்ப்போம், இந்த கேஸ் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு விடாம இதுக்கு பின்னாடி, ஏன்னா இப்ப மாட்டியிருக்கவன் சும்மா ஒரு டம்மி, அவனுக்கு பின்னாடி நிறைய பேர் இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். ஸோ அடுத்தடுத்து இந்த கேஸ்ல வந்து என்ன விஷயங்கள் வருது, என்ன அப்டேட் வருது அப்படின்னு இன்னொரு வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.